புத்திசாலி ஆடுகள். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணை இருந்துதான். குதிரை, மாடு, ஆடு, வாத்து, முயல், சேவல், கோழின்னு நிறைய விலங்குகள் அந்த பண்ணையில வாழ்ந்து வந்ததாம். அந்த பண்ணையில 2 ஆடுகள் இருந்ததாம். 2 பேரும் நல்ல நண்பர்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துக்கிட்டு ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் பண்ணையில இருக்க மற்ற விலங்குகள் எல்லாம் நம்ம ஒற்றுமைய பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா, நானும் கவனிச்சேன். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி நம்மள பிரிச்சிடுவாங்க. அதுவும் சரிதான், கவனமா செயல்படணும். ஆடுகள் நினைச்ச மாதிரியே அந்த பண்ணைய சேர்ந்த குதிரையும் மாடும் ஒரு திட்டம் போட்டாங்களாம். இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்துல சண்டை போட்டு நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த 2 ஆடு மட்டும் எப்பயும் எப்படி ஒத்துமையாவே இருக்கு. மற்ற விலங்குகளும் இதேதான் பேசிக்கிறாங்க. அவங்க ஒற்றுமைய நம்ம சோதிச்சு பார்க்கலாமா? எப்படி அவங்க ஒற்றுமையை டெஸ்ட் பண்றது? நாளைக்கு நம்ம மேய்ச்சலுக்கு வெளியே போகும்போது நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுத்துவோம். அப்ப நாளைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. குதிரையும் மாடும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுநாள் மேய்ச்சலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு கிட்ட மட்டும் போய் குதிரை பேசிச்சான். இன்னைக்கு நீ என் கூட புல்லு சாப்பிட வரியா? நான் உன்கிட்ட பேசினதே இல்ல. எனக்கு உன் கூட நண்பனாகணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்தே புல்லு சாப்பிடுவோம். அதே போல மாடு மற்றொரு ஆடு கிட்ட போய் பேசிச்சான். நண்பா, இன்னைக்கு நீ என்னோட புல்லு சாப்பிட வரியா? நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடலாம். சரி, நீயும் நானும் இன்னைக்கு ஒண்ணாவே புல்லு சாப்பிட போவோம். பண்ணையில இருக்க விலங்குகள் எல்லாம் இந்த ஆத்தங்கரையோரமா தான் வந்து புல்லு சாப்பிடும். ஆத்துக்கு குறுக்க இருக்கிற இந்த மரப்பாலத்து மூலமா தான் மற்றொரு பகுதிக்கு போக முடியும். அந்த மரப்பாலம் ரொம்ப குறுகலானது. ஆத்த கடந்து மறுபக்கம் போகணும்னா ஒவ்வொருத்தரா தான் போக முடியும். சொன்ன மாதிரியே ஆடு ஆத்தங்கரையோரமா குதிரையோட புல்லு சாப்பிட ஆரம்பிச்சுது. மற்றொரு கரை பக்கம் மாடு இன்னொரு ஆடு கூட புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தது. மணி ஆயிடுச்சு. நம்ம அந்த கரையோரம் போய் கொஞ்சம் புல்ல சாப்பிட்டுட்டு பண்ணைக்கு கிளம்பணும்னா கரெக்டா இருக்கும். நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன். சரி, நான் முதல்ல போறேன், நீ என் பின்னாடியே வா. சொல்லிட்டு ஆத்த கடக்கிறதுக்காக முதல் ஆடு பொறுமையா மரப்பாலத்துல ஏறுச்சு. உடனே குதிரை மாடுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துதான். குதிரையோட சிக்னலை புரிஞ்சுக்கிட்ட மாடு, அந்த கரையோரம் இருக்க புல்லு கூட சூப்பரா இருக்கும் தெரியுமா? தெரியுமே, வரியா நம்ம அந்த பக்கம் போவோம். நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன். 2வது ஆடும் ஆத்த கடக்கிறதுக்காக பாலத்துல ஏறிச்சான். பாலத்துல ஏறின உடனேவே ஒருத்தர் பார்த்து 2 ஆடுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். 2 பேருமே இது மற்ற விலங்குகளோட சூழ்ச்சின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 ஆடும் பொறுமையா நடந்து பாலத்துக்கு நடுவுல வந்தாங்க. பாத்தியா நண்பா, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. 2 பேர்ல யார் முதல்ல மறுகரைக்கு போறதுன்னு சண்டை போட்டுக்குவோன்னு பாக்குறாங்க. ஆமா, பிளான் பண்ணி நம்ம 2 பேரையும் இப்படி வர வச்சிருக்காங்க. சரி, நான் இப்படியே பின்னாடி போறேன், நீ மறுகரைக்கு வந்துடு, அப்புறமா நான் அந்த பக்கம் போறேன். இல்ல இல்ல, அப்ப ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்னொருத்தர் ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம 2 பேருமே ஜெயிக்கணும். அப்பதான் இந்த விலங்குகள் தங்களோட தப்ப உணருவாங்க. சரி, அப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன். நீ உன் காலை மடக்கி குனிஞ்சுக்கோ. நான் உனக்கு நடுவுல பொறுமையா காலை வச்சு உன்னை தாண்டி போயிடுறேன். நான் தாண்டினதும் நீ எழுந்து மறுகரைக்கு போயிடு. 2 பேரும்
பேசிக்கிட்ட மாதிரி முதல் ஆடு காலை மடக்கி குனியவும், ரெண்டாவது ஆடு அதுக்கு நடுவுல காலை வச்சு பொறுமையா தாண்டி மறுக்கரைக்கு போயிடுச்சு. முதல் ஆடும் பொறுமையா எழுந்து மறுக்கரைக்கு பத்திரமா போய் சேர்ந்துடுச்சு. மாடும் குதிரையும் ஏமாந்து போச்சான். நீங்க 2 பேரும் யாரு முதல்ல போறதுன்னு சண்டை போடுவீங்கன்னு நினைச்சோம். 2 பேர்ல ஒருத்தராவது தண்ணிக்குள்ள விழுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். எதுவும் நடக்கல. 2 பேரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு மறுகரைக்கு வந்துட்டீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே சண்டை தீர்வாகாது. பொறுமையா யோசிச்சு செயல்பட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையையும் சுலபமா சரி பண்ணிடலாம். சிங்கமும் எலியும். இதோ நம்ம எலியார் வந்துட்டாரு. இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம எலியார் கிச்சனுக்குள்ள நுழைஞ்சாருன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு பாப்போமா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, நல்ல வாசனை வருது. இப்ப நம்ம பூனையாரோட என்ட்ரி. பூனையோட சத்தத்தை கேட்டதும் எலி தப்பிச்சா போதும்னு எல்லாத்து மேலேயும் ஏறி குதிச்சு ஓடி போச்சான். நம்ம பூனையார் விடுவாரா? எலிய துரத்திக்கிட்டே வேகமா போனாரு. எலி ஓட ஓட பூனை பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்துதான். பூனை கிட்ட இருந்து தப்பிக்க ஓடி வந்த நம்ம எலியார் காட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அதிலிருந்து அங்கேயே உணவை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அந்த காட்டோட சிங்கராஜா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. நம்ம எலியாரும் உணவை தேடிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. அட, ரொம்ப சுவையா இருக்கே. வேற ஏதாவது அந்த பக்கம் கிடைக்குதான்னு பாப்போம். அட, இங்க யாரோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாவி குதிச்சு போய் உணவு தேடுற வேலைய பாப்போம். எலி எகிரி குதிக்கும் போது தவறுதலா சிங்கத்து மேல விழுந்து சறுக்கிக்கிட்டே கீழே விழுந்துட்டாரு. அட, இந்த விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்குதே. நம்ம போய் திருப்பி இன்னொரு வாட்டி சறுக்கிட்டு வருவோம். எலி திரும்பவும் சிங்கத்து மேல குதிச்சு சறுக்கிக்கிட்டே கீழே வந்தாரு. குஷியான எலி சிங்கத்து மேல சறுக்கி சறுக்கி விளையாட ஆரம்பிச்சது. தூக்கம் கலைஞ்சி கோவமா எழுந்த சிங்கராஜா எலிய ஒரு புடி பிடிச்சாரு. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் மேல குதிச்சு குதிச்சு விளையாடி இருப்ப. நான் யார் தெரியுமா? இந்த காட்டுக்கே ராஜா. இரு, இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் இந்த காட்டோட ராஜான்னு எனக்கு தெரியாது. நான் இந்த காட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன விட்டுருங்க. நான் இனிமே உங்க பக்கமே வரமாட்டேன். முடியவே முடியாது. உனக்கு நல்ல கண்ணு தெரியுதுல்ல? என்னோட உருவத்தை பாரு, உன்னை பாரு. இவ்ளோ பெரியவனான என் மேல குதிச்சு குதிச்சு விளையாடலாமா? உன்னை சாப்பிட்டாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட நான் உருவத்துல சின்னவன் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இத கேட்ட சிங்கராஜா பயங்கரமா சிரிச்சாரு. எலிய விட்டு கொஞ்ச தூரம் விலகி நின்னாரு. நீ எனக்கு உதவ போறியா? நல்லாதான் பேசுற நீ. நான் இந்த காட்டோட ராஜா. இங்க இருக்க எல்லாரும் உதவினா என்ன தேடிக்கிட்டு தான் வருவாங்க. நீ என்ன காப்பாத்த போறியா? ஆமா ராஜா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் முன்னாடி வந்து நிப்பேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் உதவியா இருப்பேன். எனக்கு அத மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுருங்க ராஜா. கண்டிப்பா நான் உதவியா இருப்பேன். சரி, பழிச்சு போ. பார்க்க தானே போறேன் நீ உதவி செய்யறியா இல்லையான்னு. பேசியே ஜெயிச்சுட்ட. ரொம்ப நன்றி ராஜா. சொல்லிட்டு எலி அந்த இடத்தை விட்டே ஓடி போச்சான்.
கொஞ்ச நாள் சென்னு ஒரு நாள் நம்ம சிங்கராஜா வேடன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். அந்த வேட்டைக்காரன் வர்றதுக்குள்ள எப்படி இதுல இருந்து தப்பிச்சிடணும். சிங்கத்தோட குரலை கேட்டு எங்கிருந்தோ நம்ம எலியார் ஓடி வந்துட்டாரு. அச்சச்சோ ராஜா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க குரல் கேட்டுதான் நான் ஓடி வந்தேன். ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கு தான் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க ராஜா, என்னால ஏதாவது முடியுதான் நானும் முயற்சி பண்றேன் சொல்லிட்டு நம்ம எலியார் சிங்கத்துக்கு பக்கத்துல போய் வலைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. ராஜா, என்னால உங்களை வெளியே கொண்டு வர முடியும். கொஞ்ச நேரம் பொறுங்க. எலி தன்னோட கூர்மையான பற்களை கொண்டு வலைய கொஞ்சம் கொஞ்சமா கடிக்க ஆரம்பிச்சது. எலி பொறுமையா எல்லா பக்கமும் போய் கொஞ்சம் கொஞ்சமா வலைய பிக்க ஆரம்பிச்சது. வலைய ஃபுல்லா பிச்சு நம்ம சிங்கராஜாவை காப்பாத்திட்டாரு. நீ இல்லனா நான் அந்த வலையில இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. நான் உன்னை சாப்பிட போறேன்லாம் சொல்லி இருக்கிறேன். இருந்தும் நீ என்ன காப்பாத்திட்ட. உருவம் பெருசோ சிறுசோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். உருவத்தை வச்சு இனிமே நான் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன். நல்லது ராஜா. சிறு துரும்பும் பல்குத்தும்